வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு ரிச்சான ஒரு கிரேவியும் சிம்பிளான ஒரு வெஜிடபிள் புலாவும் தான் பார்க்க போகிறோம். இந்த புலாவை நான் குக்கரில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். கிரேவியும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் சூடு பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சிக்கலாம். இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எதுவும் போட தேவையில்லை. கொஞ்சமாக சின்ன ஜீரகம் போட்டு தாளிச்சா போதும். இது பட்டரில் செய்யும்போது தான் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பட்டரில் ட்ரை பண்ணுங்கள். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கணும். இது வதங்கி இருக்கிற டைம்லேயே நம்ம 2 தக்காளியும் ஒரு 15 போல் முந்திரி பருப்பும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அரைஞ்சு வந்துடும். இஞ்சி பூண்டோட நல்ல பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பொடி உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அப்போ எல்லாம் அதோட ரா ஸ்மெல் போக நம்ம வதக்கி எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் முந்திரி பருப்புலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதால காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம கரம் மசாலாவை ஃபைனலாக சேர்க்கும் போது தான் ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அது ஃபைனலாக சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ரா ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல அதுலேயே நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிட்டு ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்ச பிறகு அப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை டேரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு 1/2 hour போல் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக ரோஸ்ட் பண்ணி அப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நான் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். அதனால் தண்ணி வடிச்சிட்டு கிரேவி கொதிச்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அது கூட சேர்த்துக்க போகிறேன். பன்னீர் சேர்த்த பிறகு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 2 minutes போல் கொதிச்சா போதும். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நம்ம கிரேவியை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் மாறிடும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அது நல்லா விரைச்சி போன மாதிரியாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது, ஜவ்வு மாதிரி ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 minutes போல் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு கொதி வந்தால் போதும். கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர்லாம் யூஸ் பண்ணி கிரேவி வைக்கும்போது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு உடனே மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரணும். ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்கும் பொழுது இதில் கொஞ்சமாக க்ரீம் ஊற்றிட்டு சர்வ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது இருக்கட்டும், நம்ம வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புலாவ் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் அது கூடவே 2-3 முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. புலாவுக்கு அதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். இதில் மசாலா பொடி எதுவும் சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகா தான் லைட்டாக காரம் கொடுக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன்.
வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, க்ரீன் பீஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக கார்ன் கூட சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஈவனாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வெந்து வரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதால ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. அப்படி தான் நல்லா குக்காய் வரும். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. அரிசியை வந்து ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா வெந்து வரும். நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்கும். காயெல்லாம் ஓரளவு வதங்கி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவும் புதினா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்த பிறகு நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம அரிசி போடணும். எல்லாத்தையும் சேர்த்து அட் அ டைமில் போட்டு குக்கரெல்லாம் மூடக்கூடாது. தண்ணி ஓரளவு ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொதி வந்த பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். பார்த்திங்களா, கொத்தமல்லி புதினாலாம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கப் ரைஸுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு உப்பு செக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அரிசி இந்த மாதிரி வலையில் போட்டு நல்லா வடித்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த தண்ணியெல்லாம் வடித்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரணும். அந்த ரைஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே எழுந்து வந்த பிறகு தான் நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சாதம் சூப்பராக வெந்து வந்துடும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிக்கோங்க. உங்கள் சாதம் நீங்கள் அரிசி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக குக்கர் விசில் அடங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணதும் குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ரைஸ் சூப்பராக குக் ஆகி நல்லா மேலே எழுந்து வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். ஒரு மரக்கரண்டியோ இல்லை ஃபோர்க்கோ வச்சுட்டு நம்ம எடுத்து விடலாம். இதை ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இதில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். கரண்டி வச்சுட்டு ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே எடுத்து விட்டிங்க அப்படின்னா அது உடையாமல் சூப்பராக பார்க்க நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெசிபி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது லஞ்சுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி போஸ்ட் பண்ண 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.